பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம் மத்தியிலே இயேசு கிறிஸ்துவின் விடுதலை சபையினுடைய ஸ்தாபகரும் போதகரும் தலைமை போதகருமாய் இருக்கிற பாஸ்டர் டேனியல் ஜெபசீலன் ஐயா அவர்கள் நம் மத்தியில் இணைந்திருக்கிறார்கள். அவர் குடும்பமாய் அவர்களுடைய அனுபவ சாட்சியை பகிரும்படியாய் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்மா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க பாஸ்டர், நீங்க உங்களுடைய அனுபவ சாட்சியை எங்களுக்கு சுருக்கமா கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா? ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளில உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய பெயர் டேனியல் ஜெபசீலன். என்னோட குடும்பம் ஒரு கிறிஸ்துவ குடும்பம் தான். எங்க அப்பாலாம் ஆர்சி பேக்ரவுண்ட் வந்ததுங்க. அப்படி இருக்கும்போது 1975ஆம் ஆண்டு இந்த உலகத்துக்கு நான் வந்தேன். அவனுடைய பெரிதான கிருபையினால மார்ச் மாதம் 26ஆம் தேதி கர்த்தர் இந்த பூமிக்கு என்னை கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து என் தகப்பனாருக்கு நான் 2வது மகனாக, எனக்கு மூத்த ஒரு சகோதரி உண்டு, எனக்கு கீழே 2 சகோதரர்கள் உண்டு. அந்நாட்களிலே என்னுடைய தகப்பனார் கில்லிஸ் மேடவாக்கத்தில் இருக்கிறதானே சியோன் சபை என்ற நம்முடைய ஆவிக்குரிய தாயாராக இருக்கிறதானே சாரனோரு ஜம்மாவுடைய திருச்சபைக்கு எங்களை அங்கே கொண்டு போவார். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்காக அங்கே கொண்டு போகும்போது நாங்கள் அங்கே கடந்து போயிருந்தோம். அப்படிப்பட்ட நாட்களில் நான் சிறு வயதுல ரொம்ப கொஞ்சம் குறும்புதானெல்லாம் பண்ணுவேன், சேட்டைதானம் பண்ணுவேன், குறும்புதானம் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது வீட்டில் அப்பா என்னை ரொம்ப கண்டிப்பா வளர்ப்பார், அதே போல என்னை ரொம்ப அடிப்பார். அப்படிப்பட்ட நாட்கள்ல நான் 3ஆம் வகுப்பு முடித்துட்டு 4ஆம் வகுப்புக்கு சென்னை பக்கத்துல இருக்கதான ஆவடி உள்ளார் இருக்கதான வெள்ளானூர் என்ற கிராமத்துல அங்க ஹாஸ்டல் என்னை கொண்டு போய் சேர்ப்பதற்காக, அந்த ஹாஸ்டல் யாருக்குன்னா பத்ம முதலியார் நம்முடைய ஹாஸ்டல்ல என்னை சேர்ப்பதற்காக என்னுடைய தகப்பன் கொண்டு போனாங்க. ஹாஸ்டல் யார் படிப்பாங்கன்னா, ஒண்ணு அப்பா இல்லை அம்மா இல்லைன்றதான் படிப்பாங்க. எனக்கு அப்பா உண்டு அம்மாவும் உண்டு. ஆனாலும் என்னுடைய கொஞ்சம் மூர்க்கதனமா இருக்கிறதுனால இவனை ஹாஸ்டல்ல கொண்டு போய் போடுவான்னு சொல்லி என்னை கொண்டு போய் சேர்த்தார்கள். அந்நாட்கள்ல அந்த ஹாஸ்டல்ல இடம் ஃபுல்லாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அழுதுதான் அந்த ஹாஸ்டல் சேர்க்கப்பட்டேன். அப்பொழுது எனக்கு நான் 4ஆம் வகுப்பு சேர்க்கப்பட்டேன். என்னுடைய வயது 8 வயது முடிந்து 9வது வயது நான் கடந்து போகும்போது அந்நாட்கள்ல எல்லாரும் பேரண்ட்ஸ் எல்லாம் தன் பிள்ளைகளை பார்க்க வருவார்கள். ஆனா என் வீட்டுல இருந்து வருவதற்கு மிக குறைவா இருக்கு. அந்நாட்கள் எல்லாரும் அந்த சனி ஞாயிறுல தன் பிள்ளைகளை பார்ப்பார்கள். நான் வரலையேன்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காணப்படுவேன். அந்த நாட்களை பார்க்கும்போது ஆண்டவருடைய அன்பை அதிகமா தேடுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவர் ஏற்படுத்தி தந்தார். இந்த நாளிலே நான் தனி ஜபங்களில் உட்கார்ந்து ஜபிக்கும் போது நானுடைய கேட்பேன், எல்லாரும் வராங்க என்னை பார்க்க, எங்க அப்பாவது இல்லை அம்மாவது வரணும் அப்படின்னு அந்த ஜபத்தை விடாம ஜபிப்பேன். இப்பொழுது அங்க இருக்கிற வாட்ச்மேன் நான் ஜபிக்கிறதை கவனித்து எங்க அப்பாவை பார்த்து சொல்லுவாங்க, உங்க பையன் உங்களுக்காக ஜபிச்சுட்டு இருந்தான், நீங்க வந்துட்டீங்களே அப்படின்னு கேட்பேன். அப்படி நான் அந்த ஜபத்தை விடாம, ஏனென்றா என் பேர் டேனியல் ஜெபசீலன்றதுனால அந்த ஜெபசீலன்ற ஜபத்துல சிறு வயதிலே எனக்கு ரொம்ப வாஞ்சை உண்டு, ஜபத்துல இருக்கிறது ரொம்ப வாஞ்சை. அப்படி இருக்கும்போது அந்த ஹாஸ்டல் இருக்கும்போது ஆண்டவருடைய அன்பை அதிகமா ருசிக்க எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தந்தார். அது மாத்திரமல்ல, அங்க படிக்கிற நாட்கள்ல பார்க்கும்போது அது கிறிஸ்டின் ஹாஸ்டலா இருந்தனால ஆண்டவருடைய வசனங்கள் எல்லாமே கொடுப்பார்கள். ஆனாலும் சனிக்கிழமைனா 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க வரையும் அங்க காலையில 9 மணில இருந்து 12:30 மணி வரையும் காலையில அவங்க உபவாச ஜபத்துல போய் உட்காருவாங்க. ஆனா நாங்க 4th 5th படிக்கிற பிள்ளைங்களாம் உள்ள அனுமதி கிடையாது. ஆனா அவங்க ஜபத்துல உட்கார்னு சொல்லி நான் அவளை எதிர்பார்ப்பேன், ஆனா உள்ள விட மாட்டாங்க. அந்த நாட்கள்ல அந்த டைமுக்குள்ளே எங்களோட துணிகள்லாம் துவைக்கும். எங்களை துணிகளை துவைக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைமை விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜபத்துல போய் உட்கார்ந்துப்பேன். வெளியில உள்ள சேர்க்க மாட்டாங்க, வெளியில உட்கார்ந்து ஜெபிப்பேன். அப்படிப்பட்ட நாட்கள்ல கர்த்தர் என்னை
தனித்து ஜபிப்பேன். மேலே மாடியில போய் உட்கார்ந்து ஜபிப்பேன். அப்படி ஜபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் என்னை அவருடைய அளவில்லாத அபிஷேகத்தினால என்னை நிரப்பினார். யாரும் என் தலைமையில வச்சு கை வச்சு ஜபிச்சு அபிஷேகத்தை பெறல. நான் வாஞ்சித்தேன், விரும்பினேன். கர்த்தர் எனக்கு அந்த அபிஷேகத்தை நான் மேல் மாடியில தனிமையா உட்கார்ந்து அதிகமா ஜபிக்கிற அந்த அனுபவத்தை கர்த்தரிடத்தில் அதிகமா செலவிடும் போது தேவன் என்னை அதிகமா நேசித்து அந்த அபிஷேகத்தை எனக்கு தந்தார். அந்த அபிஷேகத்தை பெற்றது மாத்திரமல்ல, அந்த சிறு வயதிலேயே எனக்குள்ள ஒரு காரியம் என்னன்னா, ஏசப்பாக்கு ஏதாவது செய்யணும், ஆனா நம்ம கேட்கறது அவருக்கு கொடுக்கணும், அவர் விரும்புறதை நம்ம செய்யணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அப்படி இருக்கும்போது அங்க ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டா பிள்ளைங்க வந்து என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நான் யாரு கூட சேர மாட்டேன். ஆனாலும் பிள்ளைங்க வந்து டேனி தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்வாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கையை காலை கட்டிட்டு ஒயர் எடுத்து என்னை அடிப்பாங்க. இப்படிப்பட்ட ரொம்ப கடுமையான சூழ்நிலைகளை நான் கடந்து போனேன். அப்போது நான் சொல்லுவேன், ஏசப்பா எனக்காக அடி வாங்கினார், நான் தப்பு செய்யல, ஆனால் நான் அவருக்காக அடி வாங்கிறேன்னு சொல்லி அந்த சிறு வயதிலேயே அப்படிலாம் நான் கடந்து வந்தேன். தேவனுடைய நாம மகிமுண்டாகட்டும். அப்படிப்பட்ட நாட்கள்ல ஒரு வருஷம் மாத்திரம் தான் அங்க படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது பிறகு என்னுடைய தகப்பனார் என்னை மீண்டுமாக ரெடில்ஸுக்கு எங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் அங்க இருக்கிற அரசாங்க பள்ளியில என்னை சேர்த்தார்கள். அந்த பள்ளியில நான் சரியாக படிக்காமல் எப்படியோ கர்த்தருடைய கிருபையினால 8ஆம் வகுப்பு வரையும் போயிட்டேன். ஆனால் 8ஆம் வகுப்புல அந்த கிளாஸ் விட்டு போகாமல் 3 வருஷம் அதே கிளாஸ்ல உட்கார வைத்து, ஏனென்றால் நான் கிளாஸ்க்கு ஒழுங்கா போக மாட்டேன். படிப்பு மிக குறைவு என்கிட்ட. ஏனென்றால் வீட்டுல அதிகமான வேலைகள் உண்டு. பிள்ளைங்களோட சேர்ந்துட்டு ஏரியில குளிக்க போயிடுவேன். இப்படிலாம் இருக்கிறதுனால என்னுடைய படிப்பு மார்க் கம்மியா இருக்கிறதுனால என்னை 8ஆம் வகுப்பு மேல என்னை அனுப்பாம 3 வருஷமா நான் 8ஆம் வகுப்புலேயே நான் ஃபெயில் ஆகி இருந்துட்டு, அது பிறகு எங்க அப்பா படிச்சது போதும் சொல்லி என்னை கொண்டு வந்து ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஷெட்ல என்னை கொண்டு போய் சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட நாட்கள்ல என்னை சேர்க்கும் போது வீட்டுல என்னை அதிகமாக கண்டிப்பார்கள், அடிப்பார்கள். நான் தனித்து எப்பொழுதும் தனிமையா உட்கார்ந்து நான் அழுத நாட்கள்லாம் உண்டு. இவர் நம்மளை பெற்றெடுத்தார்களா, இல்லாவிட்டால் எங்கிருந்தா குப்பத்திட்டு கொண்டு வந்து நம்மளை தூக்கி வளர்த்தார்களா என்று வித்தியாசத்தை நான் பார்ப்பேன். எனக்கு மேல இருக்கிற அக்காவும் இருக்கட்டும், எனக்கு கீழே இருக்கிற 2 சகோதரர்களா இருக்கட்டும், அவரை காட்டில எனக்கு கடுமையான வேலை வாங்குவார்கள், அதிகமாக என்னை அடிப்பார்கள். அதை என்னால புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் எனக்குள்ள ஒரு தாழ்வான எண்ணம் என்னென்றால், இவருக்கு மத்தியில நம்மள ஒரு வித்தியாசமா பாக்குறாங்களே என்று சொல்லி நான் அப்படி கொஞ்சம் யோசித்து தனிமையா உட்கார்ந்து போய் எங்க வனாந்திரங்கள் இருக்கு, ஏரிகள், அப்படி பல இடங்களில் உட்கார்ந்து அழுவேன். நம்மளை உண்மையாக தான் இவங்க பெற்றெடுத்தாங்க. இப்படிலாம் அநேக நாட்கள் நான் அழுத நாட்கள் உண்டு. ஆனாலும் கர்த்தர் எனக்கு கூடவே இருந்தார். அப்படிப்பட்ட நாட்கள்ல நான் 2 வீலர் மெக்கானிக்காக பெரம்பூர் பக்கத்தில் இருக்கிறதான பெரியார் நகர் என்ற பகுதிக்கு நான் வேலைக்கு போகினேன். அங்க வேலைக்கு போக கத்துக்கிட்டதுக்காக, ஏன்னா எங்கேயாவது வேலை கற்றுக் கொடுத்தால் மற்ற தீய காரியங்களுக்காக கடைங்களுக்கு அனுப்புவாங்க, பீடி சிகரெட் வாங்கின சொல்ல. ஆனால் அதுக்காக என்னுடைய தகப்பனார் அங்க கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்பொழுது நான் அங்க வேலைக்கு போகும்போது வயசு 18. என்னுடைய ஒரு நாள் எனக்கு கொடுக்கிற கூலி ₹2.50. அந்த ₹2.50 வந்து பஸ்ஸுக்கு வந்து போறதுக்கு ₹1.20, வர்றதுக்கு ₹1.20, மொத்தம் ₹2.40 போக மீதி 10 காசு மாத்த தான் இருக்கும். அப்ப அந்த 18 வயசுல வர பைக்கிங்லாம் முதலாவது நான் வந்து நல்லா சுத்தமா தொடச்சி டெலிவரி கொடுக்கும்போது அந்த வண்டியை நல்லா துடைக்கணும். அப்படி துடைச்சா நல்லா பலப்பணம் துடைச்சா அது 2 மணி நேரம் ஆகும் நல்லா துடைச்சு கொடுத்துட்டு. எங்க ஓனர் சொல்லுவார், முகத்தை பார்க்கணும் வண்டியில அப்படின்னு. அப்படி துடைச்சு கொடுத்தா 25 காசு எனக்கு டிப்ஸ் கொடுப்பாங்க 18 வயசுல. அப்போ எனக்கு பசி தாங்க முடியாது. ஆனாலும் பாத்தீங்கன்னா அப்போ இந்த ரோட்ல வந்து இந்த காடை விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு வச்சுக்கிட்டு இந்த வாழைப்பழம்லாம் வச்சு விற்பாங்க. அப்ப விற்கும் போது பாத்தீங்கன்னா அதுல 3 பழத்தை வச்சு ₹1 சொல்லுவாங்க. ஏன்னா அந்த 3 பழமும் அடிப்பட்ட பழமா இருக்கும், காம்பு போன பழமா இருக்கும். இப்படி பல காரியங்கள்ல அந்த பழத்தை நான் பார்த்தேன். ஆனாலும் ஒரு பழம் ₹1, 3 பழம் ₹1 வித்தியாசம் இருக்கு. ஆனா அந்த 3 பழம் ₹1 என்னன்னா, கொஞ்சம் அது அடிப்பட்டு எடுத்து போட்டாலும் அந்த 3 பழத்தை சாப்பிட்டா தான் கொஞ்சம் பசி அடங்குன்னு சொல்லி அப்படிலாம் கடந்து போன நாட்கள் உண்டு. அப்படி இருக்கும்போது மதியானம் லஞ்ச் டைம்ல 6 மணி நேரம் 3/4 மணி நேரம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் தனித்து போய் உட்காந்து ஜெபிப்போம். அந்த மெக்கானிக் ஷெட்ல ஒரு
11 பேர் வேலை செஞ்சோம். அந்த 11 பேர் வேலை செஞ்ச அந்த மெக்கானிக் ஷெட்ல கத்துற என்ன மாத்திரம் ஒரு விசேஷமாக 2 வருஷம் 2 நாள்ல வேலை கத்துக்கிட்டேன். அந்த 2 வருஷம் 2வது நாளுக்குள்ள பார்க்கும் போது இருமலியில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக எங்க ஓனர் கிட்ட அவர் வந்து ஈசி திருச்சபைக்கு போறது. அவர்கிட்ட கேட்டேன், ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் போனோன்னா எனக்கு லீவ் கொடுங்கன்னு. உனக்கு சண்டே மட்டும் தான் தருவேன், மற்ற நாள்ல லீவ் எடுக்க கூடாதுன்னு கேட்டாரு. நம்ம சினிமாவுக்கு போகல, மற்ற இடத்துக்கு நம்ம போகல, எந்த காரியத்துக்கு போகல, ஆண்டுடைய காரியத்தை தானே கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் துணிஞ்சு போயிட்டேன். துணிஞ்சு போனோம். பர்மிஷன் தரவே இல்லை, பர்மிஷன் தரல. அவர் பர்மிஷன் தராதனால நான் என்ன பண்ணேன், துணிஞ்சு போயிட்டேன். துணிஞ்சு போனோடனே மறுநாள் வேலை வந்தோம். என்ன ரொம்ப நேரம் 2 மணி நேரம் நிக்க வச்சுட்டாரு, வெயிலே நிக்க வச்சுட்டாரு. பனிஷ்மெண்ட். ஆமா, பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. சொல்லிட்டு நாளைக்கு உங்க அப்பா அம்மாவோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஸ்கூலை விட ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. ரொம்ப என்ன ரொம்ப கண்டிப்பா நடத்தினால நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம். 2 வருஷம் 2 நாள் நல்லா உண்மையா இருந்தோம். எல்லா வேலையும் உண்மையா இருப்பேன். காசுல இருக்கட்டும், எந்த வேலையா இருந்தாலும் நான் உண்மையா இருப்பேன். ஏன்னா என் பேருக்கு ஏத்தப்ப நம்ம அவங்க உண்மையா இருக்கணும். எல்லா இந்து பிள்ளைங்க தான், நான் மட்டும் தான் கிறிஸ்து பிள்ளை. அதனால அதுல உண்மையா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். ஆனாலும் அங்க பார்க்கும்போது மறுநாள் நான் கூட்டிட்டு போகாம வேற இடத்துல எனக்கு கீழ்பாக் என்ற ஒரு இடத்துல 3 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு எலக்ட்ரிஷியனுக்கு ஹெல்ப்பர் வேலைக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப அங்க போகும்போது எனக்கு ஒரு நாளைக்கு 30 ரூபா சம்பளம். இங்க 2 ரூபா 50 காசு, அங்க 30 ரூபா. அப்ப என்ன பண்ணிட்டு நாங்க தெரியாம, எங்க அப்பாவுக்கும் தெரியாது, ஓனருக்கும் தெரியாம நாங்க போயிட்டோம். எங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் வேலைக்கு போகல அப்படின்னு. ஒரு நாள் எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, பஸ்ல ஏறிட்டாரு. பஸ்ல ஏறிட்டு நான் ஏறுற பஸ்ல எங்க அப்பா ஏறிட்டாரு. என்ன அவர் ஃபாலோ பண்றேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப நான் இறங்க வேண்டிய இடத்தை விட்டு நான் அடுத்த 2 பஸ் அடுத்த பஸ் பிடிச்சி நான் அந்த கீழ்பாக்க போகணும். பெரம்பூர் இறங்கி அங்கிருந்து இன்னொரு பஸ் பிடிச்சு போகணும். ஆனா இறங்குற ஸ்டாப்பிங் ஏறதுக்கு முன்னாடி எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, அவர் கையில இருக்கிற பேக்கை என் கையில் கொடுத்துட்டாரு. திருடங்கண்ட சாவி கொடுத்த போல கொடுத்துட்டாரு. நான் எங்க இறங்கிட்டு போறேன் அப்படின்னு. ஆனா இவரு என்ன ஃபாலோ பண்றாரு, இவன் எங்க தான் போறான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த நடந்த விஷயத்த நான் அவர்கிட்ட சொல்லல. எங்க அப்பா வந்து பயங்கரமான ஒரு கோபக்கார மனுஷன். அடிச்சேன்னா மிருகதனம் போல இருக்கும். ரொம்ப கொடூரமா அடிப்பார். ரத்தத்தை பார்க்காம விட மாட்டார். என் உடம்பெல்லாம் காயமா இருக்கும். அப்படி என்ன அடிப்பார். அப்படி இருக்கும்போது நான் அவர்கிட்ட சொல்லல. ஆனா அவர் வந்து பஸ்ல நான் இறங்கிட்டு போறேன், டேனி டேனின்னு ஒரு ஸ்டேஜ்ல கத்துவாரு. நான் இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இறங்க வேண்டிய ஸ்டேஜ்ல தான் நான் டிக்கெட் எடுக்க சொன்னாரு. எனக்கு சேர்த்து டிக்கெட் எப்படி அப்படின்னாரு. அப்போ நான் அவருக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன். ஆனா நான் அங்க இறங்கணும். நான் அங்க இறங்கல, ஏன்னா அடுத்த வேலைக்கு நான் போகணும் அப்படின்ட்டு. அடுத்த ஸ்டாப் வரும்போது டேனின்னாரு. அப்புறம் ஏன் அங்க இறங்கல அப்படின்னாரு. நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போறேன்னாரு. அங்கேயே நடிக்க வந்தாரு. அப்போ அவருக்கு தெரியாதனால அப்போ என்ன சொல்றாருன்னா, எங்க போறோம் அப்படின்னாரு. இங்க வந்து எனக்கு ஒரு நாள் லீவ் கேட்டா தரமாட்டேன்ட்டாங்க. 2வது வந்து இங்க வந்து எனக்கு சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்தது நான் ஒரு இடத்துக்கு கேட்கும் போது அங்க ஹெல்ப்பரா போனா 30 ரூபா சம்பளம்னு சொல்றாங்க. அதனால நான் அங்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு எங்க அந்த இடத்த காட்டு அப்படின்னு சொன்னாரு. அப்போ வந்து அந்த 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு நான் அவரை கூட்டிட்டு போயிட்டு காட்டினேன். அங்க எனக்கு வேலை கொடுக்குற சூப்பர்வைசர் எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு அப்போ இந்த 2 வீலர் மெக்கானிக் வேலை கத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு 2 கண்ணுலையும் பாத்தீங்கன்னா ஷீல் பிடிச்சிச்சு. 2 கருப்பு மையம் ஷீல் பிடிச்சு பார்வை குறைய ஆரம்பிச்சிச்சு. அப்போ திடீர்னு அந்த 2 கண்மையும் கருப்பா இது வெள்ளை கலரா ஆகி ஷீல் பிடிச்சு. எந்த கண் அடிப்படையில எந்த கெமிக்கலும் வரல. ஆனா ஏன் இப்படி நடந்தது எனக்கு புரியல. இல்ல இப்ப இது வந்து மெக்கானிக் ஷெட்ல இருக்கும்போது இப்ப அப்பாக்கு வந்து நீங்க வந்து தெரியப்படுத்துறீங்க, பஸ்ல வந்துதான் தெரிய வருது. அது வந்து கூட்டு போய் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் நடந்துருச்சு. இல்ல அந்த நேரத்துல அவர் கோவப்படலையா? உங்களுக்கு எதுவும் இல்ல, கோவப்படல. அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, ஏத்துக்கிட்டாரு. ஓகே, எடுத்துட்டாரு. அப்புறம் ஏன்னா இது நான் என்னுடைய உண்மையை அவருக்கு சொன்னேன், அது புரிஞ்சு எடுத்துக்கிட்டாரு. ஓகே. அதுக்கு அடுத்தது வந்து இந்த 2 கண்கள் எனக்கு பாதிக்கப்பட்ட பிறகு எக்மோர் இருக்கிற கண் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. எல்லாத்தையும் செக் பண்ணாங்க, எல்லாமே நார்மல். ஏன் இது நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது 1992ஆம் ஆண்டுல நான் எப்பொழுதும் சின்ன வயசுல இருந்து எங்கன்னா பேண்ட் அடிச்சாங்கன்னா கிராம ஒழித்துக்கு வருவாங்க, அவங்க பின்னாடியே போயிடுவேன். எங்க அப்பா வந்து எங்கன்னா கடை போனா டைம் பார்த்து சொல்லி அனுப்புவேன். இந்த முள்ளு இங்க வர்றதுக்குள்ள நீ வந்துடணும் அப்படின்னு டைம் கொடுத்து அனுப்புவேன். அப்போ வந்து போறதுக்கு இவ்வளவு 10 நிமிஷம் ஆகும், வரத்துக்கு 10 நிமிஷம் ஆகும்.
அந்த கடையில இந்த பொருள் வாங்குறது இவ்வளவு நேரம் ஆகும், ம், அப்படி கணக்கு பண்ணி தான் அனுப்புவார். ஆனா அந்த டைம்ல இந்த சனிக்கிழமை டைம்ல யாராவது பேண்டுங்க அடிச்சுக்கிட்டு தெருவுல கைப்பிரித்தி கூலி கொடுத்துட்டு வருவாங்க. ம், அப்போ அவங்க பின்னாடியே போயிடுவேன். இப்ப எங்க போயிட்டு வந்தேன்னு கேட்டானா, இது லேட் ஆச்சுன்னா நடிப்பார். பரவாயில்ல, ஏசப்பா நமக்காக அடி வாங்கினாரு, ம், நம்ம அவருக்காக அடி வாங்கினது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்து போவேன். அப்படி எனக்கு சின்ன வயசுல இருந்து ஏசப்பாக்காக ஏதாவது செய்யணும் ம், அந்த ஆர்வம் எனக்கு சின்ன வயசுலயே இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது என் 2 கண்களும் இப்படி பாதிக்கப்பட்ட பிறகு 6 மாசம் எனக்கு எல்லா டாக்டரும் செக் பண்றாங்க, எல்லாமே நார்மல். ம், அது கெமிக்கலும் படல, எந்த விதமான காயங்களும் ஏற்படல, எதுலயும் நான் அடிப்படல. ஆனாலும் இது 2 கண்களும் இப்படி ஆயிடுச்சு. ம், ஒரு கண்ணு நல்லா இருந்து ஒரு கண்ணு இதுவா இருந்தாலும் பரவாயில்ல, 2 கண்ணுமே இப்படி போயிடுச்சு, நம்ம லைஃப் என்ன ஆகும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சு, அப்போ நான் என்ன தவறு செஞ்சேன்? ஏன்னா சின்ன வயசுல எங்க வீட்டுல சினிமா பாட்டு கேட்க கூடாது, ம், சினிமா தேட்டருக்கு கூட்டின்னு போனது கிடையாது, ம், சினிமா நடிகர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. ம். எங்களை அப்படி வளர்த்துட்டாங்க. ஏன்னா வீட்டுல டிவி இருந்தா வருகைக்கு போக முடியாதுன்னு சொல்லி எங்களுடைய ஊழியக்காரம்மா ஆமா சொல்லி சாரணோட ஜம்மா சொல்லி அவங்களோட எங்களை டீச்சிங் வளர்த்தாங்க. ஆமா ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமா. ஆமா, அவங்களுடைய மெசேஜ் அப்படிதான் இருக்கும். ம், அதனால டிவி வீட்டுல வச்சுக்க மாட்டோம், எந்த நியூஸும் வந்து கேட்கக்கூடாது. இப்படி எங்களை வளர்த்ததுனால நாங்க சினிமா போற பழக்கமும் கிடையாது, ம், தெரியாம டிவி நாடகம் பாக்குறது எங்களுக்கு அந்த பழக்கமும் கிடையாது. ஏன்னா கத்திற்குள்ள அந்த பயம் எங்களுக்குள்ள இருந்தது. ஆனா இந்த கண்ணு ஏன் இப்படி பாதிக்கப்பட்டதுன்னு நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ம், இப்போ ஏசப்பட்ட நான் சொன்னேன், எனக்கு இந்த பார்வை கொடுத்தீங்கன்னா நான் பீகாருக்கு போயிட்டு ஊழியம் செய்வேன், ம். வட இந்தியால போய் ஊழியம் செய்வேன். அப்பமே நீங்க அப்படி அர்ப்பணிச்சு அப்பவே ஜெபம் பண்ணிருக்கீங்க. அப்பவே அர்ப்பணிச்சேன். ஏன்னா கடினமா ஊழியம் செய்யணும், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம ஊழியம் செய்யணும், ம், கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும், அது ரத்த சாட்சியா மறிக்கணும் ம், அப்படின்னு தான் என்னோட சின்ன வயசுல இருந்து வாஞ்சேன். அப்போ இந்த காரியத்துல நான் பொருத்தனை பண்ணேன், எனக்கு பார்வை கொடுத்தா நான் பீகார் ஊழிக்கு போவேன் அப்படின்னு. அப்போ ஒரு சண்டே வந்து சாரோனோட மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கிறாங்க, நான் உட்கார்ந்துட்டு கேட்டிருக்கிறேன் எதனால் இப்படி நடந்தது அப்படின்னு. அப்போதான் எனக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு ஞாபகத்துக்கு கொண்டு வந்தார். அப்போல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வால் போஸ்ட் ஒட்டினாங்கன்னா அதை பார்த்துட்டு மீட்டிங்ல அட்டன் பண்ணுவேன், அந்த அட்ரஸ்ல நோட் பண்ணிட்டு ம், இங்க எல்லாம் ஆவிக்குரிய மீட்டிங் நடக்கு அப்படின்னு. அப்போ வந்து ஐயா வந்து ஜஸ்டின் பிரபாகரன் ஐயா, ம். அப்போ அவங்களும் ரொம்ப இதுவா பேசுவாங்க. ஆமா அந்த டைம்ல ரொம்ப ஆமா, அந்த மீட்டிங்ல எங்க அப்பா வந்து ரொம்ப அட்டன் பண்ணுவார். ஆ. எங்க அப்பா வந்து ஜஸ்டின் பிரபாகரன் ஐயாவுடைய ரசிகர்னு சொல்லலாம், ம், இப்போ வந்து அண்ணன் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனுடைய ஆ. ரசிகர்னு சொல்லலாம். இப்படி இப்படி ஆவிக்குரிய காரியங்களே எங்க அப்பா அதிகமா ஈடுபாடு பண்றதுனால நானு இப்படி அந்த வால் போஸ்ட்ல பார்த்து அப்படி பார்த்துருக்கும் போது ஒரு சனிக்கிழமை நைட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு வால் போஸ்ட் பக்கத்துல ஒரு சினிமா வால் போஸ்ட், ம், அது பார்த்துட்டேன். ஆனா அதை ரசிக்கல, அது பார்த்துட்டு நான் சினிமா தேட்டருக்கு போகல, வீட்டுக்கு வந்து படுத்துட்டேன். 1992 ஆண்டு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ம், அன்றைக்கு டாக்டர் கிரீன்டோஸ்ன்னு மொய்தீன் கிரீன்டோஸ்ன்னு இன்னைக்கு பெங்களூர்ல தான் இருக்காரு, தேவனால வல்லமையா பயன்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனுஷன். ம். அன்றைக்கு வந்து நம்ம அப்போஸ்தலர் கிறிஸ்து சபை ஏசி திருச்சபை பரசுபகத்தில் இருக்கிறதானே சாம் சுந்தரையா சபைக்கு அன்னைக்கு அவர் பிரசங்கம் பண்ணா வருகிறான்னு சொல்லி எங்க அப்பாவுக்கு கேள்விப்பட்டு, அன்னைக்கு எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா ஒரு டேப்ல போற கேசட் அதை வாங்கி கொடுத்து, நீ ரெக்கார்ட் பண்ணோம் அவருடைய பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு நைட்டு என்கிட்ட 2 எம்டி கேசட் வாங்கி கொடுத்துட்டு ம். ஒரு டேப் ரெக்கார்டை கையில கொடுத்துட்டு, நீ முன்னாடி போய் உட்கார்ந்தாதான் சத்தம் தெளிவா கேக்குது. சத்தம் கேட்கும், கரண்ட்ல லைனும் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் வாங்கிட்டு சனிக்கிழமை நைட் படுத்துட்டேன். காலையில இருந்து பார்த்தா 2 கண்ணும் எனக்கு சீல் பிடிச்சு போச்சு. ஐயோ. அப்போதான் எனக்கு தெரியுது சீல் ஏன் பிடிச்சது எனக்கு புரியல. ம், ஆனா 6 மாசம் கழிச்ச பிறகுதான் ஆண்டவர் எனக்கு அது உணர்த்தினார். ம். வேதம் சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ மாட்டான். இரக்கம் பெறுவான்னு சொன்ன அந்த வசனத்தின்படி அந்த வசனம் எனக்குள்ள வந்தது. அப்போ சாரணோஜமா பிரசங்கம் பண்றாங்க. அப்போ நான் ஆண்டவர் என்கிட்ட பேசும்போது அப்போ எனக்கு டிவியில காட்டுற போல அந்த வால் போஸ்ட் ஆண்டவர் எனக்கு ஞாபகத்தில் கொண்டு வந்தார். ம், அப்ப இந்த வால் போஸ்ட் பார்த்தது தப்புன்றது அவருக்கு அது பிடிக்கல, ம், அது அவருடைய பார்வையில் அது அருவருப்பார். ம், இப்போ எரோமியா 4:1 என்ன சொல்றதுன்னா, இஸ்ரவேலே நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பி ம். என் பார்வையிலிருந்து அருவருப்பு என்ன பண்ணு அகற்று. அகற்று அப்படின்றார். அப்ப அருவருப்பு நம்ம கிட்ட இருக்கிற வரையும் அவர் நம்மளை பார்க்க முடியாது. ம், அந்த அருவருப்பு எது பாவத்தை காட்டும். அப்போ அந்த அருவருப்பை பார்க்கும்போது இது எனக்கு இந்த வால் போஸ்ட் ஞாபகம் வந்தது. உடனே அறிக்கப்பட்டது. ம்,
அறிக்கை பண்ணணும். அவர் எனக்கு இறக்கம் பாராட்டினா உடனே அந்த 2 கண்ணுல இருந்ததான அந்த ஷீகள் என்னை விட்டு விலகி போனது. அது பிறகு நான் வீட்டுல சொன்னேன், நான் கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் செஞ்சாரு, எனக்காக நீங்க எங்கெல்லாம் கொண்டு போனீங்க. ஒரு ட்ரிப்பு எக்மூர் கண் ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு பேர் நீடில் உள்ள இறக்குனாங்க. அது 2 ட்ரைனிங் டாக்டர் போல. அவங்க பேசிட்டு என்ன பண்ணிட்டாங்க, உள்ள குத்திட்டாங்க. அப்படியே ரத்தம் வந்து அப்படியே வெளியே வருது, கட்சிபலா நினையுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நான் காணப்பட்டிருந்தேன். அப்போ பாத்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்தேன், எப்படியாவது நான் பீகார் ஊழியத்துக்கு போகணும் அப்படின்னு. வீட்டுல கேட்டா, இயேசு கிறிஸ்து 30 வயசுல தான் ஊழியத்துக்கு வந்தாரு, உனக்கு என்ன இப்ப போக போற, இப்ப போக கூடாது, 19 வயசுல கேக்குறாங்க, இப்ப நீ போக கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு வசனத்தை காட்டி என்னை நிறுத்திட்டாங்க. எனக்கு ரொம்ப மன உளைச்சல். நான் அப்ப சொன்னேன், ஒருவேளை நான் இறந்துட்டு தான் என்ன பண்ணுவீங்க, இதே போல என் கண்ணு இது போல பாதிக்கப்பட்டதா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைச்சு அவங்களோட கேட்டேன். தாய் தகப்பனை கனம் பண்ணு அப்படின்னு ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சுட்டாங்க. சரி, அதுக்கு மேல எனக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை. சாரோஜமாவும் சொல்லிட்டாங்க, இப்ப நீ போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு அவங்க மேலேயும் கொஞ்சம் வருத்தம். குளித்து போகும்போது அவங்க கொஞ்சம் நம்ம உற்சாகப்படுத்தலையே அப்படின்னு ஒரு வருத்தம் எனக்கு. அப்படி இருக்கும்போது காலங்கள் கடந்து போயிட்டே இருந்தது. இந்த மெக்கானிக் ஷெட் வேலை கத்துக்கிட்டேன். அது பிறகு கடை வைக்கலான்னு கேட்டா எங்க அப்பா எந்த வித உதவியும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, ஒரு டூல்ஸாவது வாங்கி கொடுங்க, கட்டிங் ஸ்க்ரூ டிரைவராவது வாங்கி கொடுங்க. அது ஒரு 2000 ரூபாய் தான் கேட்டேன். ஏன்னா மோர் மார்க்கெட்ல போனா செகண்ட் ஹேண்ட்ல கிடைக்கும், புதுசா வாங்கின ரேட் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேட்க போனேன். ஆனா எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா, 2000 ரூபாய் நான் உங்களுக்கு தர மாட்டேன், நீ சம்பாரிச்சு வாங்க அப்படின்னு. சம்பாரிச்சு எப்படி வாங்கிக்க முடியும், சம்பாதிக்கதான். ஆனா அவரு சம்பாரிச்சு வாங்கின்னு சொல்லிட்டு பிறகு நான் அதுக்கு பிறகு அவர் என்ன கேட்கல. அது பிறகு எனக்கு தண்டல் கொடுக்குறவங்களுக்கு தெரியும், அவங்களால 2000 ரூபாய் தண்டல் வாங்கிட்டு 200 ரூபாய் பிடிச்சிக்கிட்டு 1800 ரூபாய் தண்டல் கொடுத்தாங்க. டெய்லி 20 ரூபாய் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஒரு தக்காளி பெட்டி, அப்பெல்லாம் ஒரு கட்டை பாக்ஸ்ல வரும், இப்ப வர பிளாஸ்டிக் பாக்ஸ் போல இல்ல, அப்போ வந்து ஒரு கட்டை பாக்ஸ்ல பிளைவுட் போல அடிச்சுட்டு போவோம். அதுல டூல்ஸ்ல வச்சுக்கிட்டு ஒரு கடை பக்கத்துல அவன் வாசல் வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது நடத்திட்டே இருந்தேன். அதுக்கு அடுத்தது நான் அடிக்கடிக்கு ஆண்டவர் சொல்லுவேன், என்னை நீங்க ஆசீர்வதிச்சா அநேக மிஷினரியில தாங்குவேன், அநேக ஊழியத்தை தாங்குவேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனாலும் எனக்கு முன்னேற்றத்துக்கு யாரும் எனக்கு உதவி செய்யல. அப்படி இருக்கும்போது 4-wheel டிரைவிங் கத்துக்கணும், டிரைவிங் கத்துட்டா கொஞ்சம் கூடுதலான சம்பளம். அப்ப அந்த பைக் ரிப்பேருக்குலாம் வருவாங்களா? அது உங்களுக்கு அது ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து வருமானத்தை ஈட்டி கொடுத்து வருமானம் வரும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கல்லு கடைங்க இருக்கும். ஓகே, கல்லு கடைங்க விற்கும் போது என்ன ஆகும்னா, இந்த போலீஸ்காரங்க வந்து என்கிட்ட புல்லட் ரிப்பேர் பண்றதுக்காக, என்ஃபீல்டு ரிப்பேர் பண்றதுக்காக கொண்டு வருவாங்க ராஜெட் புல்லட். அப்போ வந்து போலீஸ்காரங்க அதை வச்சிருப்பாங்க. அப்போ அந்த பைக் எடுத்து என்ஃபீல்டு புல்லட் எடுத்து விடும்போது அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டா செய்வேன். ஆனா செய்யும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, வேலையை முடிச்சுட்டு என் பேரை சொல்லிட்டு அந்த கல்லு கடையில போயிட்டு காசு வாங்கிக்க அப்படின்னா காசு தர மாட்டாங்க. அப்ப அந்த கல்லு கடையில போய் நம்ம காசு வாங்க தெரியுமா, இல்ல நம்ம கல்லு குடிச்சிட்டு வரேன்னு தெரியும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நம்ம நியாயமான காசு கேட்டோம்னா அவங்க தரமாட்டாங்க. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒன்னும் பழைய பொருள் போடணும், இல்ல எக்ஸ்ட்ரா காசு பில் போட்டு வாங்கணும். இதெல்லாம் ஆணுடைய பார்வையில அருவருப்பானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தொழிலை விட்டுட்டேன். அந்த 2-வீலர் மெக்கானிக் வேலையே விட்டுட்டு 4-வீலர் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-வீலர் டிரைவிங் கத்துக்கிட்டு அப்பயும் எங்க அப்பான்னு கேட்கிறேன், லைசன்ஸ் எடுத்து கொடுப்பாங்க. அவர் சொல்றாரு, டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் வந்து எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டேன். அது வந்து நமக்கு செட் ஆகாது, அந்த டிரைவிங் பண்றலாம் ஒரு மாதிரியான ஆளுங்க தான் டிரைவிங் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு இலக்காரமா ஒரு கீழ்தரமா சொல்லிட்டாரு. நம்ம எதுலயுமே ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு வர மாட்டாரு அப்படின்னு ஏற்கனவே எனக்கு ஒரு மன தாழ்வு எனக்குள்ள உண்டு. ஏன்னா என்னை குபத்திட்டு கொண்டு தான் வளர்த்தாங்க போலன்ட்டு எனக்குள்ள ஒரு மனசுல அது பதிஞ்சு போச்சு. ஆனா அப்படி இருக்கும்போது கூட இப்படி நம்ம எதுலையுமே உற்சாகப்படுத்த மாட்டாங்க. எனக்கு ஒரு சைக்கிள் கத்து தர மாட்டாரு, ஒரு சைக்கிள் வாங்கி தர மாட்டாரு, எது கேட்டாலும் செய்ய மாட்டாரு. அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப சிரமப்பட்டுட்டு நானே முயற்சி எடுத்து டிரைவிங் கத்துக்கிட்டு நானே லைசன்ஸ் எடுத்துட்டேன். இப்படி எடுத்துட்டு வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும்போது டிரைவிங்ல போனா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஆண்டோட பெரிதான கிருபையில சின்ன விபத்து இல்லாதபடிக்கு எல்லா ஸ்டேட்லயும் சபர்மலிக்கு ஒரு
6 ட்ரிப் வண்டி ஓட்டிருக்கிறேன். ம். திருப்பதிக்கு 29 முறை வண்டி ஓட்டிருக்கிறேன். ம். இப்படி எல்லா கோவிலுக்கும், ஏன்னா நான் டிராவல்ஸ் இருக்கும்போது நான் கண்டிப்பா போய் போய் தான். தான் ஆகணும். ஆனா அதுல சபரிமலைக்கு வண்டி ஓட்டின்னு போகும்போது கூட அவங்க பாட்டு நான் போட மாட்டேன். ம். அவங்க பாட்டு நான் போட மாட்டேன். ம். ஏன்னா நான் வண்டி ஓட்டின எங்க ஓனர் பாத்தீங்கன்னா 15 பார்ட்னர். அப்போ 15 ஓனர் இருக்கிறாங்க. ம். எல்லாமே கலந்துருப்பாங்க. ம். அதுல ஒரு ஓனர் மட்டும் தான் ஆர்சி. ம். ஆனா மற்ற எல்லாருமே வந்து இந்துக்கள் தான். ம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அதுல நான் எப்படியாவது இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். ம். ஏன்னா அவங்களுடைய முறைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்குது. சபரிமலைக்கு போற முறைகள்லாம் போன வழியில திரும்பி வரக்கூடாது, ம். போன கிழமையில திரும்பி வரக்கூடாது, இப்படி எல்லாம் சில சடங்காச்சாரலாம் இருக்கும். ம். அப்போ சமயம் வாய்த்தாலும் வாய்க்க விட்டாலும் அவங்களுக்கு சுவிசேஷத்தை சுவிசேஷம் பிரசங்கிக்கணும். சொல்லணும்னு திருவாசனம் சொல்லுதுன்னு சொல்ல எனக்கு இந்த வாய்ப்பு. எனக்கு எப்படியோ ஒரு 4 நாள் 5 நாள் அவங்களோட டிராவல் பண்ண டிராவலிங் முடியும். இருக்கும். ஆமா. ஆனாலும் நான் இப்படி எல்லாம் பார்ப்பேன். அப்போ அவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவேன். அநேகருடைய சுவிசேஷத்தை கேசட் இது போட்டு அப்புறம் அந்த டேப்ல ஓடும். ஆமா. அந்த டேப்ல போடுற கேசட் எல்லாம் போட்டு அவங்க எப்படியாவது கேட்கணும் ஆண்டவரை, அவங்க எதிர்த்து பேசக்கூடாது. ம். அப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா நைட் டிராவல்ல எங்கன்னா விபத்து ஆச்சுன்னா காட்டுவேன். ம். பாத்தீங்களா எப்படி விபத்து காரணம்னா இந்த டிரைவர் தூங்குனால இப்படி விபத்துன்னு ஏன்னு கேட்பாங்க. நான் தூங்கிட்டேன், நீங்க என்ன நம்பி 12 பேர் வர வர முடியாது. 12 ஃபேமிலி இருக்கிறீங்க. அப்ப நான் அப்போ விழிக்கணும்னா நான் கேசட் விழிக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த எனக்கு பிடிச்ச டேப் பாட்டு தான் போடுவேன். போடுவேன். ஓகே. தம்பி போட்டுக்குப்பா அப்படின்னுவான். ஓகே. ஆனா நான் எனக்காக போடல, அவங்க அவங்க கேட்கணும். கேட்கணும், அந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிதான் நான் அதை சிறப்பு. இன்னும் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி கர்த்தர் என்னை நடத்தும் போது அநேக வித்தியாசங்களை நான் அதை பார்க்க. ம். இப்படி கர்த்தர் என்னை நடத்தின பாதைகள் பார்க்கும்போது அதுக்கு அடுத்தது நான் தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிச்சேன். தொழில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வேலைகள் செய்யணும், முதலீடு கம்மியா இருக்கணும், ம். வருமானம் அதிகமா இருக்கும் ம். அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கும் போது பாபர் ஷாப் கடை வச்சா ஒரு பிளேடு வாங்கினா 2 பாதியை உடைச்சி ம். என்ன பண்ணலாம், ஒரு பிளேட்ல சேவ் பண்ணலாம். இப்போ 2 பிளேட்ல 2 பேர் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் கனவு போடும்போது முதலீடு கம்மி, ம். வருமானம் அதிகம். அதுக்கடுத்தது துணி அயன் பண்றது யோசித்தேன். ம். அது அடுப்பு கறி போட்டா இத்தனை துணி பண்ணலாம். இப்படி சில யோசனைகள் என்கிட்ட அதிகமா உண்டு. இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு டிஃப்ரெண்டா ஒரு சிந்தனை எனக்கு வந்து ஹோட்டல்ல ஒரு மீன் கடை பார்த்தேன், கலர் மீன் கடை. ம். இந்த ஷோக்கு வைப்பாங்க பாத்தீங்களா, ஆமா. அது அக்வாரியம். ம். அக்வாரியம். அதை பார்த்தேன். இதை பார்த்த பிறகு திருவள்ளூர் மாவட்டத்துல எங்கேயுமே கடை கிடையாது. ம். அப்போ யோசித்தேன். அப்போ இது போய் வாங்க மாட்டேன், போய் வேடிக்கை பார்த்துட்டு எனக்கு அந்த மீன் பேரும் தெரியாது, எதுவுமே தெரியாது. அதனால அவங்க வாங்கும் போது அந்த வேடிக்கை பார்த்துட்டே இருப்பேன். இதுக்காக கொஞ்சம் டைம் எடுத்தேன். அப்போ இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கவனித்தேன். அதனுடைய வருமானத்தை யோசித்தேன். ஒரு மீன் குட்டி வந்து 10 காசு வாங்கினோம்னா அது வளர்த்தா 45 ரூபா போவோம், 90 நாள் வளர்த்தா 150 ரூபா போவோம். ம். இதெல்லாம் யோசித்து அந்த காரியத்தை நான் செஞ்சேன். கடையும் வச்சேன். 1999 ஜூன் மாதம் ம். கடை திறந்தேன். அக்வாரியம் கடை ரெடிஸ்ல திருவள்ளூர் மாவட்டத்தில் நான் தான் first ஆரம்பிச்சேன். அப்போ குளத்தூர்ல 2 கடை தான் இருந்தது. இன்னைக்கு பெரிய கடைகள் ஆயிடுச்சு. ஆனா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அது மாத்திரம் இல்லாம ஒரு பெரிய 50 சென்ட்ல தர வாடகை எடுத்து அதுல ஜேசிபி வச்சு பள்ளம் எடுத்தோம்னா அதுல மீன் நம்ம உருவாக்கலாம், ம். அது குட்டி போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 காசு மீன் குட்டி 10,000 மீன் வாங்கிட்டு வந்து வளர்த்தேன். ம். அது இவ்வளவு நின்னோம்னா நம்ம கழுத்து அளவுக்கு தண்ணி வரும். தண்ணி. ம். அவ்வளவு தூரம் டெய்லியும் தண்ணி ஏத்தி அது ஏன்னா தண்ணி குறையும், தண்ணி ஏத்தணும். ம். அது தினந்தோறும் அதுக்கு ஆகாரம் வைக்கணும். இதெல்லாம் நானே கூடவே இருந்து செஞ்சேன். ஏன்னா இதுல திருடு போகுமா இல்ல அவன் எடுத்து விற்பானான்னு தெரியாது, ம். மற்றவங்க யாரும் நம்பி விட முடியாதுன்னு சொல்லி. ஏன்னா என்னுடைய நோக்கம் என்னன்னா வாழ்க்கையில எப்படியாவது கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரணும், உழைச்சு முன்னுக்கு வரணும், ம். அநேக ஊழியர்களுக்கு உதவி செய்யணும், ம். அநேக மிஷினரி தாங்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இந்த சிந்தனை எனக்கு உண்டு. ம். அப்படி இருக்கும்போது ஒரு ஊழியக்காரர் கூட்டிட்டு வந்துதான் அந்த ஜெபிச்சு ஆரம்பித்தோம். ம். அவர் நல்ல ஒரு கிருபை பெற்ற ஒரு தெய்வ மனுஷன் தான். ஆனால் ஜெபிச்சாரு, ஆனா அது வாய்க்கல. ம். ஏனென்றால் தாயின் கருவில நான் உருவாக்குறதுக்கு முன்னவே தேவன் என்னை அறிந்திருக்கிறார், ம். அவர் ஊழியத்துக்கு தேவை என்று. ம். அதெல்லாம் நான் எங்க வேலைக்கு போனாலும் சில மாதங்கள் மட்டும் தான் வேலை செய்ய முடியும். ம். அது பிசினஸா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் சரி, கம்பெனியா இருக்கட்டும் பிசினஸா இருக்கட்டும், நான் எல்லா பிசினஸும் பண்ணிட்டேன். மீன் பண்ண வச்சு பார்த்தேன். 90 நாள் நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி ம். ஒரு மீன் வந்து 10 காசுக்கு வாங்கி விட்டு 150 ரூபாய்க்கு வர வரையும் ஒரு மீனுடைய வளர்ச்சி கொண்டு வந்தேன். இந்த கோல்டு ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. ம். அதுக்கு அந்த அளவுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு கொடுத்து ம். வளர்த்து மறுநாள் காலையில எடுத்து நான் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணணும். ம். 10,000 மீன் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது பாருங்க. ம்.
அப்போ இந்த சிந்தனை எனக்குள்ள இருந்தது. ஆனா வேதம் சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. இது எனக்கு தெரியாது. நம்ம ஆரம்பிச்சது ஒரு ஊழியக்கார வச்சு தானே ஜெபிச்சு ஆரம்பிச்சோம். ஆமா. இது நம்ம நேர்மையான வழிதானே, வேற எதையோ நம்ம ஆண்டுக்கு அருவருப்பானதோ இல்ல ஆண்டு பிடிக்காத எந்த தொழில் நம்ம செய்யலையே அப்படின்னு. ஏனென்றா வேதம் சொல்லுது, நீதிமான் ஜீவராசிகளை காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்றதுனால நான் வசனத்தெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு, இதோ கூட நம்ம வந்து நாய் பிரீட் பண்ணலாம், முயல் பிரீட் பண்ணலாம், ஈமு கோயில் பண்ணலாம், வான்கோழி பண்ணலாம், அப்படி எல்லாமே நான் ஒரு பெரிய திட்டத்தோட வச்சிருந்தேன். ஏன்னா நோவா பேழையில இதெல்லாம் வச்சுட்டு தானே இருந்தாரு, எல்லாமே ஜோடி ஜோடி தானே வச்சிருந்தாரு. அப்ப அதெல்லாம் அவர் பிடிச்சு தானே வச்சாரு அப்படின்னு சொல்லி நாம ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாரு அப்படின்னு சொல்லி நானும் ஆரம்பிச்சேன். நான் அங்க பார்க்கும்போது அதுல தேவ சித்தை இல்லை. 90 நாள் கஷ்டப்பட்டுட்டேன். பழமொழி சொல்லுவாங்கல்ல, கை கெட்டது வாய் கெட்டாம போயிடுச்சுன்னு. அது என் வாழ்க்கையில நான் அதை கண்டேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். அதிகமா தண்ணியில எனக்கு நீச்சல் தெரியாது. ஆனாலும் நான் அடிக்கடிக்கு தண்ணிக்குள்ள சில்பாய் விழுந்துருவேன். ஏன்னா கழுத்தளவு தண்ணி, கீழே விழுந்துட்டு தண்ணி குடிச்சிடுவேன். ஆனாலும் கர்த்தர் என்னை பல முறை என்னை மரத்துக்கு ஒப்பு கொடுக்காம தேவன் என்னை பாதுகாத்தார். அப்படிப்பட்ட நாட்கள்ல மீனெல்லாம் கழுத்தளவுக்குற தண்ணி வந்து முழங்கால் அளவுக்கு கொண்டு வரும். தண்ணியெல்லாம் அவுட் பண்ணிடும். மோட்டர் வச்சு தண்ணி அவுட் பண்ண பிறகு நைட்டு ஃபுல்லா எடுத்துட்டோம். காலை 5 மணிக்குள்ள மீன் எடுத்துடணும், வெயில் வரதுக்கு முன்னாடி. ஏன்னா தண்ணி சூடாயிடும். மீன் வந்து பப்புள்ஸ் விட ஆரம்பிச்சிடும், வாய் திறந்துடும், அது மறிக்கக்கூடிய தருவாய்க்குள்ள போயிடும். அதனால ஆக்சிஜன் எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு மீன் பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நைட்டா தண்ணி விட்டுட்டோம். ரொம்ப டயர்டு. அதனால ஒரு 3 மணிக்கு படுத்தோம். காலை 5 மணிக்கு எழுந்துக்கலாம், டயர்ட்ல படுத்துட்டு வெயில் வரதுக்கு முன்னாடி எடுத்து பிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் களைப்புல தூங்கிட்டோம். தூங்கிட்டு பிறகு பாத்தீங்கன்னா இந்த நாரை கொக்குலாம் வந்து